கும்பகோணத்தில் இருந்து ஜமீலுங்கிறவர் கேட்குறார், ஒரு நிறுவனத்தில் வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படும் போனஸ் தொகைக்கு 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது புதையல் போன்று 20% ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, போனஸ் ஜக்காத் தொகை எவ்வாறு கணக்கிட வேண்டும்னு கேட்குறார். அதாவது புதையலுக்கு 20% மார்க்கத்தில் இருக்கிறது, புதையல் அல்லாத விஷயத்துக்கு 2 இருக்கிறது. இவருக்கு போனஸ் வருதான். போனஸை புதையல் மாதிரி எடுத்துக்கலாமான்னு அவருக்கு என்ன செய்யுது, சிந்தனை போகுது. புதையல்னு எடுத்துக்கிட்டு போனஸாக தானே தர்றாங்க. நம்ம 12 மாதம் உழைச்சிருப்போம். சில நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா 3 மாதம் போனஸ்லாம் கொடுப்பாங்க. 12 மாதத்துக்கு 3 மாத சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க வருஷம் முடியும் போது. 2 மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, 1 மாத சம்பளம் கொடுக்கறதுலாம் இருக்குது. சில நிறுவனங்களில் 6 மாத போனஸ் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் வேலை செஞ்சுருப்பான், வருஷத்தின் முடிவில் இந்த இன்னொரு 6 மாத சம்பளத்தை வச்சுக்க அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய பேசிக் சம்பளத்தை மட்டும் போனஸாக கொடுப்பாங்க. அப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த போனஸ் ஒரு புதையல் மாதிரி தானே கிடைக்குது, எதிர்பாராமல் கிடைக்குதுல்ல. அப்படிங்கிறதுனால அந்த புதையல்னு கணக்கெடுத்து போனஸ் தொகை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்கிறது, 10,000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் 2,000 ரூபா கொடுக்கணும் அப்படி எடுத்துக்கொள்வதா, அல்லது 250 ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி 2.5% கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறார். இது தேவையே இல்லாத வேலை. உங்களுக்கு புதையல்னு சொன்னால் புதையல்னு பண்ணிட்டு போங்க. புதையலுக்கு தானே 25ன்னு 20ன்னு சொல்லியிருக்கிறாங்க, 5ல் 1. புதையலுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஃபிர் ரிகாசி அல் ஹுமுசு, புதையலில் 5ல் 1 பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். புதையல் தானே சொன்னாங்க, சொல்லாத உன்னையெல்லாம் நீங்கள் மட்டும் ஆட் பண்ணுறீங்க, அல்ல என்ன மறந்துடுவான் சொல்கிறான், அவனே சொல்லியிருப்பான். அவனுடைய ரசூல் மூலமாக புதையலில் 5ல் 1ன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதுக்கு வருமா இதுக்கு வருமா இதுக்கு வருமா வாரிசில் வந்தால் வருமானு நீங்கள் கற்பனை பண்ண இல்லாத போட்டு இழுத்துட்டு போகக்கூடாது. புதையல்னா புதையல் தான், வேறு எதுக்கும் 20% வராது. எதுக்காவது 20 வருதுன்னா அது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருப்பாங்க. சொன்னா தான் தெளிவாக சொன்னாலே தவிர வேறு சொல்லலை, தேடி பார்த்த வரைக்கும் சொல்லலை, வேறு எதுக்குமே சொல்லலை. புதையலுக்கு மட்டும்தான் என்ன வருது, 20ல் 1ங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அதனால் 20ல் 1 இல்லை, 20%, 5ல் 1, 5ல் 1ங்கிற கணக்கில் புதையலை கொடுக்கணும். அப்போ இவர் இந்த போனஸை ஒரு புதையல் மாதிரி நினைக்கிறார்ல, அது நினைக்கிறது தப்பு. 2க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது புதையல்ங்கிறதுல உங்களுக்கு ஏன் 20% கொடு, அது 5%, 5ல் 1 20% கொடுக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், புதையல்ங்கிறது சட்டப்படி உங்கள் இது கிடையாது. எவனோ ஒருத்தன் புதைச்சி வச்சுட்டான், அவன் யாருன்னு தெரியாத காரணத்தினால் உங்களுக்கு லக்காக கிடைக்குது. அது புதையலுங்கிறது உங்கள் உழைப்பா, உங்களுக்கு எதை சேர வேண்டியதா, உங்களுக்கு நீங்கள் சட்டப்படி உரிமை கொண்டாடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் தோன்றீங்க, மண்ணை தோன்றீங்க, எவனோ புதைச்சி வச்ச போன தங்க காசை ஒரு பானையில் போட்டு புதைச்சி வச்சுருக்கான், அதை எடுக்கிறீங்க. இது திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறது. இதை அதனுடைய சம்பாத்தியத்தில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா, உழைப்பு இருக்கா, நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு ஏதாவது கிரவுண்ட் இருக்கா, ஒன்றுமே இல்லை. அப்போ உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கும் கிடையாது, வேறு எவனும் உரிமை கொண்டாட முடியலை. அப்படிங்கிற காரணத்தினால எடுத்தவனை வச்சுட்டு போ, தூக்கி தெருவில் போட முடியாதுல்ல, 20% கொடுத்துருங்குறோம். அப்போ அந்த புதையலுங்கிறது நமக்குரியதாக இல்லாமல் இருந்து அல்லாஹ்வுடைய கருணையினால் நமக்குரியதாக சட்டம் ஆக்கி தந்திருக்கிறது. அப்படி உனக்கு கிடைச்சிருக்கிறதுனால நீ என்ன செய்யலாம், அதில் 2 கொடுக்காதப்பா, 20ல் 1 கொடு, 20% கொடுத்துரு அப்படின்ட்டு அது ஓகே. இந்த போனஸு தர்றானே, போனஸுங்கிறது உங்களுக்குள்ள தானே. அது போனஸுங்கிறது உங்கள் சம்பளத்தை தான் அவன் தர்றான். அந்த சம்பளத்தை கையிலேருந்து அவங்களுக்கு எந்த கிறுக்கு போய் அள்ளிலாம் தரமாட்டான். பேர் போனஸாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கிறங்க. சம்பளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அவன் போனஸ் தர்றான்னு வைங்க. அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு வந்துடும். இப்போ வருஷ சம்பளம் 12 மாதத்துக்கு 1,20,000, ஒரு 3 மாதம் போனஸ் 30 சேர்த்து 1.5 லட்சம். அவன் கணக்குப்படி என்னன்னு கேட்டால் உங்களுக்கு 1.5 லட்சம்னு அவன் கணக்கில் வச்சுருப்பான். உங்களுக்கு 1.5 லட்சம் கொடுக்குற அளவுக்கு இந்த நிறுவனம் தாக்கு பிடிக்கும். அப்போ அந்த 1.5 லட்சமே உங்களுக்கு தர வேண்டியது தான். அது எதுக்கு போனஸ் தர்றான்னா, அந்த பெருநாள் கிருநாள் தீபாவளி பொங்கல்னு வந்தால் உங்களுக்கு தேவைப்படும், போட்டு ரெண்டு போய் தலையை சொல்லி நிற்பிய கடனை கேட்பிய. அதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், அது உங்களுக்கு 12,500 தர்றதுக்கு பதிலாக 10,000 தந்துக்கிட்டு இருக்கிறான். தந்துட்டு அந்த ரூபாயை சேர்த்து வச்சு போனஸ் உங்கள்கிட்ட தர்றான். அது உங்கள் உழைப்பு தான். அது அந்த கடையில் வேலை செய்யாட்டி உங்களுக்கு தருவானா? அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுனால தான் என்ன செய்கிறான், உங்களுக்கு தர்றான். அந்த வேலை செய்வதற்கு அந்த கூலியாகத்தானே தர்றானே தவிர, போனஸுங்கிறது ஒரு பேராக இருக்க தவிர
போனஸு கிடையாது, உங்கள் உழைப்பு தான். உழைப்புடைய கூலியை வந்து லேட் பண்ணி கொஞ்சம் தர்றான், முதல்ல கொஞ்சம் தர்றான், அதான் அர்த்தம். போனஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உடனடியாக ஒரு தொகையை தருகிறான், கொஞ்சம் காலதாமதமாக ஒரு தொகையை தருகிறான். அதுவும் உங்கள் உழைப்புக்காக உள்ளது தான். அதனால தான் ஒருத்தன் 6 மாதம் வேலை செஞ்சான்னா அவனுக்கு வந்து 3 மாதம் போனஸு 1.5 மாதம் தான் கொடுப்பாங்க. சில இதில் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க, ஒரு வருஷத்துக்கு பூர்த்தியானதான் தருவோன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு அவன்கிட்ட வேலை பார்க்குறதுக்குரிய சம்பளத்தில் தான் போனஸ் அடங்குறது. சும்மாவும் அவங்களுக்கு தரலை. அவன் எதுக்கு தரான்னு கேட்டால் அந்த போனஸுங்கிறது நல்லது கெட்டதுக்கு நீ எதிர்பார்ப்பீங்க. முதலாளியை பெருநாள் ஒரு 20,000 30,000 கடன் கேட்பீங்க. அந்த அன்னைக்கு உங்களை ஆளாக்கக்கூடாங்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வருஷத்துக்கு ஒரு போனஸ் வாங்கிக்க, ஒரு 2 மாதம் போனஸும் உங்களுக்கு தர்றோன்னு சம்பளம் பேசும்போதே சேர்த்து பேசிடுவாங்க. இவன் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணுவான். இன்னைக்கு 10,000 ரூபா தர்றாங்க, 3 மாதம் போனஸ் தர்றாங்க, ஒரு 12,500 கிட்ட வருது, பரவாயில்லைன்னு சேர்ந்துக்குருவான். அந்த போனஸையும் சம்பளமாக அவன் மனசில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ போனஸ் என்பது வந்து சட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டியது. எவனுக்கோ சேர வேண்டியது உங்களுக்கு தரலை. இப்போ உங்களுக்கு சேர வேண்டியதுங்கிறது தான் உங்களுக்கு தரப்படுது. நீங்கள் சட்டப்படி கிளைம் பண்ணலாம். நீங்கள் 3 மாதம் கழித்து போனஸ் தரலன்னு, ஒரு வருஷத்து முடிஞ்சு போனஸ் தரலன்னு வைங்க, எனக்கே நீங்கள் போனஸ் தரலன்னு சொல்லி என்ன செய்யலாம், முதலாளிட்ட போய் கேட்கலாம், கிளைம் பண்ண முடியும். புதையலுக்கு கிளைம், ஒரு மண்ணை தோண்டி உண்மை கிடைக்கல, யார்கிட்ட போய் கிளைம் பண்ணுவீங்க? அது கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அது அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். அதனால் புதையல்ங்கிறது வந்து நமக்கு உடைமையாக இல்லாமல் இருந்தும் எவன் உரிமையாளர் என்று தெரியாத காரணத்தினால் எடுத்தவனுக்கு கிடைக்கிது. அதனுடைய அர்த்தம் என்ன? எவன் ஓனர்னு தெரியலை. இவன் எத்தனை வருஷத்துக்கு முந்தைய, எத்தனை 100 வருஷத்துக்கு முந்தைய புதைச்சான், அல்லது எத்தனை 500 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சான் நமக்கு தெரியலை. அது கிடைக்கிது. அப்போ கிடைக்கிதுங்கும்போது அந்த ஓனர் யார், அதுக்கு உரியவன் யார் என்பதை நம்மளால் அறிய இயலாதுங்கிற காரணத்தினால, கிளைம் பண்ண ஒத்தனை இல்லைங்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக வச்சுக்கிட்டு போங்கன்னு தரப்படுது. அப்போ திடீர்னு ஒரு தொகை கிடைக்கிதுல, உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கிதுக்கும் போது அதில் கூடுதலாக கொடுக்குறவங்கள பாதிக்காது, உறுத்தல் வராது, சங்கடம் வராது. அதுதான் 20% கொடு அப்படின்னு சொல்லப்படுது.